பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நிறைவு. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அப்லோட் செய்யும் பணிகள் தீவிரம். பாஜக தேசிய செயல் தலைவராக நவீன் சின்ஹா நியமனம். பீகார் தேர்தல் வெற்றிக்காக உழைத்ததால் முன்னுரிமை. டெல்லி சென்றுள்ள நயினார் நாகேந்திரன் இன்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. தமிழக தேர்தல் நிலவரம் குறித்து தீவிர ஆலோசனை. மத்திய அரசு பணிகளில் முக்கிய பதவிகளுக்கு பெண்கள், எஸ்சி, எஸ்டி பிரிவினரை சேர்ந்த அதிகாரிகளை பரிந்துரை செய்ய வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். பொங்கல் தொகுப்புடன் பரிசுத் தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுமா? அமைச்சர் பெரிய கருப்பன் அளித்த பரபரப்பு பதில். இனி விரிவான செய்திகள். எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க இன்று கால அவகாசம் நிறைவு பெற்றது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்த பணி கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதுவரை 2 முறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அளிக்க இன்றுடன் கால அவகாசம் முடிவடைந்தது. இதனிடையே சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை அப்லோட் செய்யும் பணிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. பாஜக தேசிய செயல் தலைவராக நவீன் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் நிறைவு பெற்றதை அடுத்து கட்சிக்கு புதிய தேசிய செயலாளர் இதுநாள் வரை நியமிக்கப்படாமல் இருந்தது. இதற்கான அறிவிப்பை கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர். இதனிடையே பீகாரைச் சேர்ந்த பாஜக மாநில அமைச்சர் நவீன் சின்ஹா தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றிக்கு கடுமையாக உழைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நேரத்தில் மகளிருக்கு 10,000 ரூபாய் கொடுப்பது வாக்கு திருட்டு இல்லையா என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டாக சதி செய்கின்றனர் என்றும் அவர் மீண்டும் சாடியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதபடி பிரதமர் நரேந்திர மோடி சட்டத்தை மாற்றியுள்ளதாகவும் இது பற்றி நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசியபோது அவர் கைகள் நடுங்கின என்றும் ராகுல் கூறியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் உள்ள முக்கிய பதவிகளுக்கு பெண்கள், எஸ்சி, எஸ்டி பிரிவினரைச் சேர்ந்த அதிகாரிகளை அதிகளவு பரிந்துரை செய்ய வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அனைத்து தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய பணியாளர் அமைச்சகம் இது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டெல்லி சென்றுள்ள நயினார் நாகேந்திரன் இன்று அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார். இன்று இரவு இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை இணைத்தால் கூட்டணி வலுப்பெறும் என பாஜக கருதுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இபிஎஸ்-உடன் நயினார் நாகேந்திரன் 2 தினங்களுக்கு முன்பு பேசியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனிடையே டெல்லி சென்றுள்ள நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்தித்து இதுகுறித்து பேச உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்குவது குறித்து முதலமைச்சர் உத்தரவிட்டால் அதை நிறைவேற்றுவோம் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் தொகுப்புடன் இந்த முறை ரொக்க பரிசுத் தொகை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த தொகை 5000 முதல் 1000 ரூபாய் வரை இருக்கும் என கூறப்பட்டது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதை அரசும் மறுக்காத நிலையில் இன்று அமைச்சர் பெரிய கருப்பனிடம் இதுகுறித்து கேட்கப்பட்டது. முதலமைச்சர் உத்தரவிட்டால் அதை நிறைவேற்றுவோம் என்றார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.